அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். ஷேடோ ரைட்டிங்கை பற்றி நம்ம ஒரு முழுமையான ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேருக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் நான் ஒரு ஒரு ரூல் சொல்லியிருப்பேன். அதாவது எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி, ரைட் சைடில் உள்ள கோடுகளை மட்டும்தான் நம்ம போடணும், லெஃப்ட் சைடில் இருக்க கோடுகள்லாம் ஸ்கிப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் நான் சொல்லியிருப்பேன். அந்த ரூலை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு எழுதியும் காட்டியிருப்பேன். அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷா ட்ரை பண்ணுங்கள். அதே போல் ஒவ்வொரு லெட்டரையும் தனித்தனியாக வேணும். ஏன்னா அது ஓவராலாக ஃப்ளூவண்ட்டாக அதை அப்படியே எழுதிட்டு போயிருப்பேன். நான் ஒவ்வொன்றும் தனித்தனியாக போடணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். டைம் இல்லாதனால ஒரு இதாக அப்படியே போட்டாச்சு. உங்களுக்கு இன்னும் நல்ல தெளிவாக வேணும், தனித்தனியாக எழுதி காட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா இன்ஷா அல்லாஹ் நான் அதை போட முயற்சி பண்ணுறேன். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவில் நான் சொன்ன ரூலுக்கு மாற்றமாக ஒரே ஒரு இடத்துல மாற்றமாக நான் அதை எழுதியிருப்பேன். ஸோ எதுக்கு எழுதுனேன்னு சொன்னால், யாராவது அதை நீங்கள் பார்க்குறீங்களா, அதை கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி போட்டேன். போட்டு நான் 2 டேஸாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். யாருமே அதை கண்டுபிடிக்கலன்னு நினைக்கிறேன். உங்களால் முடிஞ்சு அதை கண்டுபிடிங்க. யார் அதை முதல்ல கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் அந்த ஆல்ஃபபெட்டை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி அவங்க பேரை போட்டிங்கன்னா, அவங்களுடைய பேரை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். அவங்களுடைய பேரை ஷேடோ ரைட்டிங்கில் நான் எழுதி போஸ்ட் பண்ணுவேன் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.